வணக்கம். 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ரிஷபராசி பலன். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரிய வெற்றி, சர்வ எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாள். எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய நாள். சர்வ சிக்கல்களும் தீர்வாகும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாள். சர்வ காரியத்திலும் நினைத்தபடி நிறைவேற, எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற, புதிய முயற்சிகள் கை கொடுக்க, நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாள். பயணம் செய்யும்போது வேலை செய்யும் இடத்திலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருங்கள். பொறுமை நிதானத்தோடு இருந்தால் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசி. கிருத்திகை நட்சத்திரம் சர்வகாரி வெற்றி. மிருக சீரிசம் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அடுத்தது நாம் காண இருப்பது மிதுனம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வ காரியத்தின் வெற்றி, அனைத்து விதத்திலும் நன்மைகள், சர்வ எண்ணங்களும் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களும் நிவர்த்தியாகக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாள். மிருக சீரிசம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருங்கள், அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். திருவாதிரை சற்று பொறுமை நிதானம் வேண்டும். பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள், நினைத்தது அனைத்து நிறைவேறும். புனர்பூசம் சர்வகாரிய வெற்றி. கடகம் அடுத்தது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். சர்வகாரிய வெற்றி, சர்வ எண்ணங்களை ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்கும், சர்வ சங்கட்டங்களும் நிவர்த்தியாகக்கூடிய நாளாக மாறும் இன்றைய நாளில். சர்வ எண்ணங்களும் ஈடேற, புதிய முயற்சிகள் கை கொடுக்க, நல்லோருடைய ஆசையும் அரவணைப்பும் கிடைக்க, சற்று பொறுமை நிதானம் கவனத்தோடு இருங்கள், அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூச 4ஆம் பாதம் சர்வ எண்ணங்களை ஈடேறும், பூசம் நினைத்து நிறைவேறும், ஆயில்யம் செய்யும் வேளையில் கவனத்தோடு இருங்கள். அடுத்தது நாம் காண இருப்பது சிம்மம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் வேண்டும், கவனத்தோடு பழக வேண்டும், அனைவரிடத்திலும் அன்பு பண்பு பாராட்டுதலோடு கவனத்தோடு இருங்கள், நினைத்து நிறைவேறக்கூடிய நாளாக மாறும். அடுத்ததாக நமக்கு காண இருப்பது அந்த சிம்மராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம். செய்யும் வேளையில் முழு கவனம் வேண்டும். பூரம் அனைவரிடத்திலும் அன்போடு பழக வேண்டும், இல்லை என்றால் மன உளைச்சலும் சங்கட்டங்களை ஏற்படும். கிருத்திகை சற்று கவனம், பொறுமை நிதானம், பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருங்கள். உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவர்கள். அடுத்ததாக நமக்கு காண இருப்பது கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு. வணக்கம்.